எந்த காரியத்துக்காய் நீ காத்து கொண்டு இருக்கிறியோ, எந்த காரியத்துக்காய் நெடுநாள் காத்து கொண்டு இருதயத்தை இளைக்க பண்ணி உன்னை சோர்வுக்குள்ளாக்கின சில காரியத்திற்காக நீ பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பனா, இப்போ இந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை அளவில்லாம நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீ இருக்கிற இடத்துல என் சரீரத்தின் மீது இறங்க பண்ணுகிற அதே பிரசன்னத்தை உன் மேல அவர் ஊற்றி கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, நீ எதற்காய் காத்து கொண்டு இருக்கிறியோ, காரணம் எதுவுமே என்னால செய்ய முடியல, எதுவுமே என்னால பண்ண முடியல, அதனால நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சு என்னால பண்ண முடியும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன் காத்திருப்பின் பெருமூச்சு, உன் காத்திருப்பின் பெருமூச்சு தேவ சன்னிதானத்துல எட்டினது அல்ல, கேட்கப்பட்டது. உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. கைகளை தட்டி வாய விரிவாய் திறந்து சொல்லுங்க, என் காத்திருப்பின் பெருமூச்சு உங்ககிட்ட கேட்கப்பட்டது. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோட சொன்ன ஒரு வார்த்தை, என் சந்நிதியில வந்து எட்டினதுன்னா அதுக்கப்புறம் இன்னும் சில வேலை இருக்குது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து எட்டுறதெல்லாம் இல்லையா, கேட்கப்பட்டது. உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம கை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும், வேடிக்கை தான் பார்க்க தோணும், எதையுமே பண்ண முடியாது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும், நம்ம ஞானத்துக்கு எட்டுனது தான் எல்லாமே நடக்கும். ஆனாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே செய்ய முடியாம ஒரு பல் புடுங்கப்பட்ட பாம்பை போல, ஒரு கட்டி போட்ட ஒரு நாயை போல எதுவுமே செய்ய முடியாம உன் குடும்பத்தில் சில காரியம் நடக்கும், உன் சபைக்குள்ள சில காரியம் நடக்கும், உன் உறவுகள் மத்தியில் சில காரியம் நடக்கும். எல்லாம் உன் ஞானத்துக்கு எட்டினது, எல்லாம் உன் கண் பார்க்கும், உன் செவி கேட்கும். ஆனாலும் செத்த பிணத்தை போல சில நேரம் நம்ம கட்டப்பட்டு இருப்போம் பாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், அந்த கட்டப்பட்ட நேரத்திலிருந்து ஒரு பெருமூச்சு நீ விட்டுக்கிட்டு இருக்கிறியே, உன் உள்ளத்திலிருந்து ஒரு ஆத்ம தாகத்திலிருந்து ஒரு பெருமூச்சை விட்டுக்கிட்டு இருக்கியே, உன் கட்டப்பட்ட நிலைமையில இருந்து விடக்கூடிய பெருமூச்சு என் சந்நிதியில கேட்கப்பட்டது. எத்தனை தீர்க்க தரிசனம் வரக்கூடிய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க. உன் கையின் சங்கிலியை எவனும் அறுக்க தேவையில்லை, உன் வழியில் இருக்கிற அடைப்பை எவனும் திறக்க தேவையில்லை, உன் கல்லறையின் கல்லை எவனும் புரட்டி போட தேவையில்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல உன் பெருமூச்சு கேட்கப்பட்டது. கையை உயர்த்தி தேவன் பார்க்காம சொல்லுங்களேன்.